ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 8வது வகுப்பு கணக்கில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் நமக்கு நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். பேஜ் நம்பர் 7வது பக்கத்தில் 1.2 எடுத்துக்காட்டு சம். இதை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா 1.5 1.6 இம்பார்ட்டன்ட் சம். எடுத்துக்காட்டு 1.7 இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1.8 இம்பார்ட்டன்ட் சம், பேஜ் நம்பர் 10. சரிங்களா? அதுக்கப்புறம் பயிற்சி சம் எடுத்துக்கோங்க. நம்ம ஒன் வேர்ட்ஸ்லாம் நம்ம சம்ஸ் போட்டு பார்க்கும் போது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கொள் குறி வகை வினாக்களை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் தான் நமக்கு 1 மார்க் வரும். சரிங்களா? இந்த பயிற்சி 1.1ல் 5வது சம் 6வது சம் 7வது சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் குறிப்பாக இந்த செகண்ட் சப்டிவிஷன், அதுக்கப்புறம் 7வது சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க, இது கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 1.12 பேஜ் நம்பர் 16வது பக்கத்தில் 1.13 1.14 இது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.17 கண்டிப்பாக இந்த கொஷின் வரும், ரிப்பீட்டட் கொஷின் இது. 1.17 எடுத்துக்காட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1.20 இதை 2 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பயிற்சி 1.2 1.2ல் 4வது சம், அதுக்கடுத்து 5வது சம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 6வது சம் நிறையா கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் இந்த தேர்ட் சப்டிவிஷனும் நமக்கு திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ 9வது சம் இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, 5 மார்க்கில் வரும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது 10வது சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோல் குறிவகை வினாக்களை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 1 வேர்ட்ஸில் கண்டிப்பாக வரும், எதை வேணாலும் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டு சம் 1வது கணக்கு 2வது கணக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4வது சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 4வது சம், இதில் 5வது சம். பயிற்சி பேஜ் நம்பர் 26, பயிற்சி 1.3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 1.22 இந்த சம் நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 1.24 நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் 1.25 இது கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க, இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80% மார்க் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதில் பயிற்சி 1.4ல் பார்த்தீங்கன்னா 3வது சம் 5வது சம் 6வது சம் 7வது சம். 3வது சம்மில் செகண்ட் சப்டிவிஷனில் 2 மார்க் நிறையா கொஷின் பேப்பரில் இருக்குது. 5வது கொஷினில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இது ரெண்டுமே ரிப்பீட்டட். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 6வது சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9வது சம் 10வது சம் ரிப்பீட்டட் கொஷின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் பயிற்சி 1.5 பேஜ் நம்பர் 40ல் இந்த எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 1.34 எடுத்துக்காட்டு 1.35 இந்த சம் பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின் பேப்பரில் இருக்குது. இதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் எப்போவுமே நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு படிச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. டெய்லி ஒவ்வொரு சாப்டர் இல்லை ஒவ்வொரு எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எழுத வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பயிற்சி 1.5ல் 3வது சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 6வது சம் 7வது சம் 8வது சம். இதை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, பயிற்சி 1.5ல். சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 1.37 பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.37 1.38 மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. அதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பயிற்சி சம்மும் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.6ல் செகண்ட் சப்டிவிஷன், அதாவது தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் 4வது கணக்கில், 2வது சப்டிவிஷன் 6வது கணக்கில், 2வது சப்டிவிஷன் இந்த 5வது சம்மில் இந்த சம் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. 7வது சம்மில் இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. 8வது சம்மில் இந்த 2 சம்மையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது சம், இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 1.7ல் பார்த்தீங்கன்னா 2வது சம் 4வது சம் 7வது சம் 9வது சம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் அளவைகள், யூனிட் 2 அளவைகள். இதில் பார்த்தீங்கன்னா சம்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எல்லாமே பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.1 2.2 2.3 இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் பயிற்சி 2.1ல் பார்த்தீங்கன்னா இந்த
நிறைய கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்துக்க கேட்டிருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4வது கொஷின் 5வது கொஷின் பயிற்சி 2.1ல் 4 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 7வது வந்து ரிப்பீட்டட் கொஷின், இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 64வது பக்கத்தில் 2.6 எடுத்துக்காட்டு 2.6 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 66ல் 2.10 2.11 இந்த 2 எடுத்துக்காட்டு சம்மையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 2.2ல் இந்த கொஷின் 2 மார்க்கு ரிப்பீட்டட், கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஷின், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நிறையா கொஷின் பேப்பரில் வந்துருக்கு. இந்த 2வது கொஷின், இந்த 4வது கொஷின், அதுக்கப்புறம் இந்த 6 இந்த 7 இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா நிறையா கொஷின் பேப்பரில் நானே பார்த்துருக்கேன். இந்த டயக்ராமும் பார்த்துக்கோங்க. 6வது கொஷின் 7வது கொஷின் சரிங்களா. அதுக்கப்புறம் பயிற்சி 2.3ல் பேஜ் நம்பர் 73ல் 3வது கொஷின், இதை பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஷின். 5வது வெரி 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 இம்பார்ட்டன்ட், நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வந்த கொஷினாக இருக்குது. அடுத்து 3rd சாப்டர் 3வது இயற்கணிதம். இதில் நிறையா சம்ஸ் வந்து நமக்கு கொஷின் பேப்பரில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ கொடுக்குற கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 3rd சாப்டர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. 3.1 எடுத்துக்காட்டு பேஜ் நம்பர் 80ல் 3.1 3.2 அடுத்து 3.3 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.1ல் 2வது கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். 4th கொஷின் அடுத்து 5வது பெருக்கற் பலனை காண்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லிலையுமே வந்திருக்கு, டேர்ம்லேயுமே வந்திருக்கு. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது கொஷின், இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் கண்டிப்பாக 5 மார்க் 2 மார்க் ரெண்டுமே கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 7வது கொஷின் பார்த்திங்கன்னா இது வந்து பொறுத்துக்க மாதிரி தான். சாரி, இது வந்து 2 மார்க் 5 மார்க் கிடையாது, இது வந்து பொறுத்துக. இது கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. இது 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்கவாகவே நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.6 எடுத்துக்காட்டு 85வது பக்கத்தில் 3.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 3.7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 3.2ல் சுருக்குக 4வது சம் 5வது வகுக்க, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது நிறையா கொஷின் பேப்பரில் வந்திருக்கு, இந்த கொஷினும் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கொஷின், இந்த 3வது கொஷின் 2வது, இந்த 4வது கொஷின் திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து 6வது கொஷின் வந்து இந்த தவறுகளை கண்டறிந்து சரி செய்க. இந்த கொஷினே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் செகண்ட் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 3.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.9 இது கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3.11 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது 2 மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா. அடுத்து எடுத்துக்காட்டு 3.14 அடுத்து 3.16 3.17 ஸோ இந்த கொஷினும் நம்ம நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.3ல் ஃபஸ்ட் கொஷினில் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 4t² - 25q² இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. பயிற்சி 3.3ல் ஃபஸ்ட் கொஷின், அடுத்து 3rd கொஷினில் செகண்ட் கொஷின், அடுத்து இந்த 4th இந்த 5th கொஷின், இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சுருக்குக 4வது சுருக்குக இந்த கொஷின், 5வது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. 3.21 எடுத்துக்காட்டு 3.22 3.25 இந்த 3.23 பேஜ் நம்பர் 97ல் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பயிற்சி 3.4ல் ஃபஸ்ட் கொஷின் பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக. இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்து இந்த கொஷின் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. பின்வரும் கோவைகளை காரணிப்படுத்துக. இந்த கொஷின் இதில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 3rd சாப்டரில் இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ இந்த 3வது கொஷின் இது ரெண்டையுமே போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது கொஷினில் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பயிற்சி 3.5 அதில் 10வது சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 9வது சம் இதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் இது. அடுத்து எடுத்துக்காட்டு 29 பக்கம் 102ல் எடுத்துக்காட்டு 29 குறிச்சிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.31 104வது பக்கம். அடுத்து பயிற்சி 3.6ல் இந்த பொறுத்துகைக்கு கீழே இந்த பொறுத்துகை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் 4வது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 6வது கொஷின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.33 அடுத்து எடுத்துக்காட்டு 3.36 3.37 இம்பார்ட்டன்ட் கொஷின். 3.38 வெரி 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 இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 108 3.40ல் எடுத்துக்காட்டு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.7 பார்த்தீங்கன்னா இந்த 3வது 4வது 5வது 6வது 8வது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து கிராஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா
114வது பக்கத்தில் இது கண்டிப்பாக இந்த ரிப்பீட்டட் கொஷின். இதை போட்டு பார்த்துக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை வரைபடத்தில் குறித்தல். இந்த கொஷின் கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து பேஜ் நம்பர் 116 பயிற்சி சம்மில் 3.8ல் இந்த சம் நமக்கு திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. கீழ்காணும் புள்ளிகளை ஒரு வரைபடத்தாளில் குறிக்கும். இந்த A of 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம் தான் பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 43. இது நிறையா கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. x = 5 என்ற சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக. இது ரிப்பீட்டட் கொஷின். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 2 மார்க்கில் இந்த நேர்கோட்டு அமைப்பை கேட்பாங்க. இதையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த நேர்கோட்டு அமைப்பை என்ன கூறுகிறோம், இதில் வந்து இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கோங்க. 3.44 எடுத்துக்காட்டு 3.44. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 123 பயிற்சி 3.9. இதில் 10வது சம். இந்த 8வது சம்மில் செகண்ட் சம். 8வது சம்மில் செகண்ட் சம். அடுத்து இந்த 10வது சம் 9வது சம்மில் இந்த 2வது சம். இந்த 10வது சம்மை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் கணிதம் 4வது சாப்டர் நம்ம வந்தாச்சு. ஸோ அதில் 4.1 இம்பார்ட்டன்ட், 4.2 டக்குன்னு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. 4.5 எடுத்துக்காட்டு 4.5. ஓகேங்களா? அடுத்து பயிற்சி 4.1ல் 3வது சம், 4வது சம், 5வது சம், அடுத்து 10வது சம். ஓகேங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 4.8. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 4.10, எடுத்துக்காட்டு 4.14. பயிற்சியில் 4.2ல் 2வது சம், அடுத்து 4வது சம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 10வது சம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 138. அடுத்து பேஜ் நம்பர் 43 143 எடுத்துக்கோங்க. 4.15. இது ரிப்பீட்டட் கொஷின். இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4.18 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டட் கொஷின். 4.18 4வது சாப்டரில். அடுத்து பார்த்திங்கன்னா 4.3ல் பயிற்சி சம் 4.3 பேஜ் நம்பர் 145ல் 3வது சம், 5வது சம், 8வது சம், 9வது சம், 10வது சம். இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 4.19 எடுத்துக்காட்டு 4.19ல் எடுத்துக்காட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 149. சரிங்களா? 150ல் 4.20 எடுத்துக்காட்டு சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 4.21 எடுத்துக்காட்டு 4.21 அந்த சமயம் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 152. அடுத்து பேஜ் நம்பர் 154ல் 4.23 எடுத்துக்காட்டு 4.23. இது ரிப்பீட்டட் கொஷின். பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 4.4. இதை பார்த்திங்கன்னா 2வது சம், 3வது சம், 5வது சம், 6வது சம், 7வது சம். அடுத்து 10வது சம்மும் இம்பார்ட்டன்ட். இதையும் பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பயிற்சி வினாக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா 157 1.5ல் 8வது சம் நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த நேரம் நமக்கு ஜாமெட்ரி தான், வடிவியல் 5வது சாப்டரில் இந்த 5.2.1 சர்வ சம முக்கோணங்கள். இதில் வந்து நமக்கு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் சர்வ அமைப்பு இதை வந்து படிச்சுக்கோங்க. பக்கம் பை பக்கம் இதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து கோணம் பை பக்கம் இதையும் படிச்சுக்கோங்க. இதையும் படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 5.1 எடுத்துக்காட்டு 5.1 போட்டு பாருங்கள். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். 5.4 எடுத்துக்காட்டு 5.4. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 168ஆம் பக்கத்தில் வடிவத்த முக்கோணங்கள். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 5.5 இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 5.1ல் 3வது கொஷின், 5வது கொஷின், அடுத்து 8வது கொஷின், அடுத்து 9வது கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா தேற்றத்தின் கூற்று பித்தாகரஸ் தேற்றம் 174 பக்கத்தில் 174 பக்கம் எடுத்துக்கோங்க. 2 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. பித்தாகரஸ் தேற்றத்தின் கூற்று கேட்பாங்க. அதையும் படிச்சுக்கோங்க. 5.12 பக்கம் 175ல் 5.12 எடுத்துக்காட்டு குறிச்சிக்கோங்க. 5.14 176ஆம் பக்கத்தில் 5.14. ஓகேங்களா? அடுத்து நடுக்கோட்டு மையம் 178ஆம் பக்கத்தில் இதுவும் ஹாஃப் இயர்லி போர்ஷனாக வரும். கண்டிப்பாக அது தியரி மாதிரி கேட்பாங்க. அதையும் படிச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 5.18 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 179. அடுத்து சுற்றுவட்ட மையம் இதுவும் 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 182ஆவது பக்கத்தில் இது படிச்சுக்கோங்க. இதையும் மிஸ் பண்ணிட வேணாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், செலக்டட் கொஷின் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ரிப்பீட்டட் கொஷின். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
நான் ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸ் பார்க்கல புரியல அப்படின்றவங்க இந்த முக்கியமான சம்ஸை பார்த்துட்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் 80% மார்க் வரும் உங்களுக்கு. 1 மார்க்கில் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. 5 புள்ளி பயிற்சி 5.2ல் பார்த்தீங்கன்னா 3வது சம் 4வது சம் 5வது சம் 6வது சம் 7வது சம் இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து எடுத்துக்காட்டு 5.21 ஹாஃபலிக்கு கண்டிப்பாக இந்த எடுத்துக்காட்டை இதை பார்த்துக்கோங்க ஜாமெட்ரியில். அதே மாதிரி எடுத்துக்காட்டு 5.22 இதுவும் நமக்கு ரிப்பீட்டட் கொஷின் எண்ணெய் இதை வந்து நம்ம மார்க் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து எடுத்துக்காட்டு 5.23 இந்த சம் பார்த்துக்கோங்க. இதுலேயும் நிறையா கொஷின் பேப்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் 5.25 5.26 நம்ம டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் அதாவது பயிற்சி சம்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. பயிற்சியில் இருக்கிற 5.4ல் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான். இது ரெண்டும் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிக்யூஆர்எஸ் நாற்கரம் இந்த ஏஜேகிரி இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான். இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் நம்ம எல்லா கொஷின்ஸுமே ஓரளவு எல்லா சாப்டர்ஸ்லேயுமே நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 205ல் 5.30 எடுத்துக்காட்டு 5.30 சரிங்களா. இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 5.34 இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவு நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. பயிற்சி 5.5ல் செகண்ட் சப் டிவிஷன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு ஹாஃபலி போர்ஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் இதை பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். மற்ற சப்ஜெக்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.